ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நாம் ஆராதிக்கிற நம்முடைய ஆண்டவர், அவர் நித்தியானந்தமுள்ள ஏக சக்கராதிபதியும், அவர் ராஜாதி ராஜாவும் கத்தாதி கத்தரும், ஒருவராய் சாவாமை உள்ளவரும், ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறவருமாய் இருக்கிற அவருடைய நாமத்திற்கு எல்லா துதியும் கனமும் மகிமையும் வல்லமையும் என்றென்றைக்கும் உண்டாயிருப்பதாக. எல்லாரும் கரங்களை வைத்து ஆமேன் சொல்லுவோமா? ஆமேன். இன்றைய நம்முடைய தியானத்திற்காக ஆதியாகமத்தின் புத்தகம் 35ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். மரண காலத்தில் அவள் ஆத்துமா பிரியும் போது அவள் அவனுக்கு பெனோனி என்று பெயரிட்டாள். அவன் தகப்பனோ அவனுக்கு பென்யமீன் என்று பெயரிட்டான். ராகேலுக்கும் யாக்கோபுக்கும் பிறந்த பிள்ளைக்கு ஒரே நேரத்தில் 2 பெயர்களை அங்கு பெற்றோர்கள் சூட்டுகிறதை பார்க்க முடிகிறது. அந்த பிள்ளையை ஈன்றெடுத்த தாய் மிகவும் வருத்தத்தினாலே கஷ்டப்பட்டு அந்த பிள்ளையை ஈன்றெடுத்தபடினாலே இந்த பிள்ளைக்கு அந்த தாய் பெனோனி என்று பெயரிட்டாள். அப்படியானால் வருத்தத்தின் குமாரன் என்று பொருள். அந்த தகப்பன் பார்த்து கொண்டே இருந்தார். எப்பொழுதெல்லாம் அந்த பிள்ளையை பெனோனி என்று மக்கள் கூப்பிடுகிறார்களோ அப்பொழுதெல்லாம் இவன் வருத்தத்தை உண்டாக்கினவன் என்றல்லவா வெளிப்படும். அவன் பெயரிலே அவனுடைய சுவாபங்கள் வெளிப்பட்டு விடுமே, அவனுடைய பலவீனங்கள் வெளிப்பட்டு விடுமே, அவனுடைய குறைகள் வெளிப்பட்டு விடுமே என்று எண்ணி மனதுருகி தகப்பன் அதே இடத்தில் அந்த பிள்ளைக்கு பென்யமீன் என்று பெயரிட்டார். பென்யமீன் என்றால் வலதுகரத்தின் மகன். இவன் வருத்தத்தை உண்டாக்கிறவன் அல்ல, ஒரு நாள் எனக்கு வலதுகரத்தின் மகனாக இருப்பான். இவன் வருத்தத்தை உண்டாக்குறவன் அல்ல, இவன் ஒரு நாள் பிரயோஜனமான ஒரு மகனாய் இருப்பான் என்ற ஒரு தீர்க்க தரிசனமான பெயரை தகப்பன் வைத்தார். தர்மியான காலவெளியில திருச்சபை மக்களே, சில நேரங்களில் இந்த சமுதாயம், நம்முடைய குடும்பம், ஏன் நம்முடைய சுற்றுச்சூழல், நம்முடைய வாழ்க்கையுடைய அமைப்பு, இவைகளெல்லாம் நாம் மற்றவர்களுக்கு வருத்தத்தை உண்டாக்குறவர்களாய் ஒருவேளை இருந்திருக்கலாம். நம்மை பெயர் சொல்லி அழைத்தவர், வேறு பிரித்தவர், ரட்சித்தவர் நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு கூட நம்முடைய சுவாபங்கள், நம்முடைய பேச்சுகள், நம்முடைய எண்ணங்கள் ஆண்டவருக்கு வருத்தத்தை உண்டாக்குற ஒரு மகனாகவே நம்மை வெளிப்படுத்தி கொண்டிருக்கலாம். ஆனால் இந்த அருமையான கால வேளையில நான் விசுவாசத்தோடு உங்கள் மத்தியில அறிக்கை இடுகிறேன், நீங்கள் வருத்தத்தின் பிள்ளைகளாக இங்கிருந்து கடந்து செல்ல மாட்டீர்கள். நீங்கள் வலதுகரத்தின் பிள்ளைகளாகவே கர்த்தர் உங்களை மாற்றுவாராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். உன் தகப்பன் தன் பிள்ளை எப்படி நேசிக்கிறாரோ அப்படித்தான் நம்முடைய பரம தகப்பன் அவரை காட்டிலும் அதிகமாய் நேசிக்கிறார். ஒரு புத்தகத்தில் ஒரு சம்பவத்தை நான் வாசித்தேன், மிக நீண்ட நாட்களுக்கு முன்பு. ஆகையால் இடத்தின் பெயர், அந்த சூழ்நிலையில் எனக்கு ஓரளவுதான் ஞாபகத்துக்கு இருக்கிறது. எனக்கு இருந்த ஞாபகத்தை அப்படியே உங்களுக்கு சொல்லுகிறேன். ஒரு ஊரில் ஒரு மிகப்பெரிய ஒரு ஜமீன்தார், செல்வாக்கு உள்ள ஒரு மனிதன் வாழ்ந்து வந்தார். அவருக்கு ஒரே ஒரு மகன் தான் இருந்தார். அந்த மகனும் கூட ஒரு குறிப்பிட்ட காலத்தில் நோய்வாய்ப்பட்டு மரிக்க வேண்டிய ஒரு அவல நிலையை அந்த தகப்பனார் சந்தித்தார். மனவேதனையோடு, ஐயோ, எனக்கு இவ்வளவு ஆஸ்திகள் இருந்திருந்தும், இவ்வளவு சொத்துக்கள், இவ்வளவு கனம் மகிமை எல்லாம் இருந்தும் என் பிள்ளையை என்னால் காப்பாற்ற முடியவில்லையே என்று மீதமுள்ள நாட்களை வருத்தத்தோடு, வியாகுலத்தோடு, சஞ்சலத்தோடு அவர் வாழ்ந்து கழித்தார். ஒரு நாள் அவர் மறிக்கிற ஒரு சூழல் வந்தது, மரித்து போனார். அப்பொழுது அவர் ஒரு உயில் எழுதி வைத்து மரித்திருக்கிறார். அந்த உயிலிலே என்ன எழுதப்பட்டிருக்கிறது? அவருடைய மரணத்துக்கு பின்பாக ஒரு அறிக்கை விட்டு மக்கள் எல்லாம் சூழ்ந்திருக்கிறார்கள். ஏனென்றால் எனக்கு பின்பு இந்த பொருட்களை எல்லாம் ஏலம் விட வேண்டும் என்று அந்த உயிலிலே எழுதப்பட்டிருந்தது. ஆகையாலே இவர் மிகப்பெரிய ஒரு செல்வந்தர், ஒரு ஜமீன்தாராய் வாழ்ந்து வந்தவர். அவரிடத்துல நவீனமான அநேக கலைப்பொருட்கள் உண்டு, பழைய காலத்து பொருட்கள் உண்டு, விலையேறப்பட்ட பொருட்கள் உண்டு. ஆகையாலே நாம் ஒரு குறைந்த விலைக்கு நாம் ஏலத்தை எடுத்துக்கொள்ளலாம் என்று திரளான மக்கள் அங்கு சூழ்ந்திருந்தார்கள். அப்பொழுது அந்த திரளான பொருட்கள், மிக மிக விலை உயர்ந்த பொருட்கள் மத்தியில் ஒரு பழைய புகைப்படம், ஒரு வரைபடம் ஒன்று அங்கு வைக்கப்பட்டது.
அந்த வரைபடம் என்ன, யார் என்று சொன்னால் அந்த மரித்து போன அந்த செல்வந்தருடைய ஒரே மகனாய் இருக்கிற அந்த மகனுடைய வரைபடம் அந்த இடத்துல வைக்கப்பட்டிருந்தது. அப்ப அந்த ஏலத்துக்கு விடுகிறவர் என்ன செய்தாராம், முதல் அந்த வரைபடத்தை ஏலத்துக்கு விட ஆரம்பித்தார். அது ரொம்ப பழைய வரைபடம். அந்த செல்வந்தருடைய மகனுடைய புகைப்படம் மற்றவர்களுக்கு தேவையில்லை, மற்றவர்களுக்கு அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்க விருப்பம் இல்லாமல் அமைதியாக இருந்தார். யாரோ ஒருவர் எடுத்துக்கொள்ளட்டும் என்று மிகப்பெரிய செல்வந்தர்கள் எல்லாரும் அமைதியாக இருந்தார்கள். அவருடைய எண்ணங்கள் எல்லாம் அந்த விலையேறப்பட்ட பொருட்கள் மீதுதான் அவருடைய எண்ணங்களும் கண்களும் வைக்கப்பட்டிருந்தது. அப்பொழுது காசு கையில ரொம்ப கம்மியா இருக்கிற ஒரு ஏழை விதவை தாயார் அவர்கள் முன்பாக வந்து அந்த வரைபடத்தை, அந்த செல்வந்தருடைய மகனுடைய அந்த புகைப்படத்தை ஏலத்திற்கு எடுத்த அந்த ஒரு அம்மா தான் கேட்டாங்க, வேற யாரும் கேட்கல. ஆகியால அந்த ஏலத்தில் உள்ளவர்கள் அந்த அம்மாவுக்கு அந்த வரைபடத்தை கொடுத்து விட்டு ஏலத்தை விட்டவர் சொன்னாராம், இப்பொழுது ஏலம் முடிவடைந்து விட்டது என்று சொன்னார். ஜனங்களுக்கெல்லாம் ஒரே கோபம், என்னப்பா இப்பதான் ஏலத்தை ஆரம்பிச்ச, அதுவும் ஒரே ஒரு படத்தை தான் நீ ஏலம் விட்டுருக்க, ஏலம் முடிஞ்சிருச்சுன்னு சொல்றியே என்று சொல்லும் பொழுது அந்த உயிலில் எழுதப்பட்ட மீதமுள்ள பகுதியை அவர் வாசிக்க ஆரம்பித்தார். என்னவென்றால், முதலில் என் மகனுடைய புகைப்படத்தை யார் இந்த ஏலத்துக்கு எடுக்கிறார்களோ அவர்களுக்கு மற்ற என்னுடைய எல்லா பொருட்களும் இலவசமாக கொடுக்க வேண்டும் என்று அந்த உயிலில் எழுதப்பட்டிருந்ததா. எல்லாருக்கும் ஒரே ஆச்சரியம், ஐயோ நம்ம அந்த புகைப்படத்தை எடுக்காம போயிட்டோமே, நம்ம வாங்காம போயிட்டோமே என்று அந்த புகைப்படத்திற்கு அவ்வளவு மேன்மை அந்த இடத்தில் வந்துவிட்டதாக ஒரு குறிப்பை நான் வாசித்தேன். இதை கேட்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இப்படித்தான் நம்முடைய பரமபிதா கூட உங்களையும் என்னையும் அவ்வளவாய் நேசிக்கிறாராம். யோவான் 3:16 என்ன சொல்லுகிறது, தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படி அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூறுகிறார். பிதாவுடைய அன்பு எவ்வளவு பெரிய அன்பு, நம் மீது காண்பித்த அன்பு, அது அளவிட முடியாத அன்பு, அளவிட முடியாத அன்பு. அந்த நேசம் கொண்டவராய், அந்த நேச தகப்பனாய் நம்மத்தில் அவர் உலாவிக்கொண்டே இருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து ஒரு தகப்பனை குறித்து சொல்லுகிறார், எவ்வளவு தூரம் போனாலும் ஒரு நாள் அவன் மனம் திரும்பி வரும் பொழுது அவன் இழந்து போன அத்தனையும் தகப்பன் திரும்ப கொடுக்க நினைத்தார் பாருங்க, திரும்ப கொடுத்தார் பாருங்க, திரும்ப அவனை வேலைக்காரனாக அல்ல தன் மகனாகவே அவனை சேர்த்து கொண்டார் பாருங்க. அதை போன்றுதான் நம்முடைய பரம பிதாவினுடைய அன்பும், அளவிட முடியாத அன்பு. அல்லேலூயா. அவர் தான் சொல்லுகிறார், என்னை விட்டு ஏன் நீங்கள் தூர போக வேண்டும், என்னிடமிருந்து நீங்கள் தூர போவதற்கு என்ன அநியாயத்தை கண்டீர்கள் என்று சொல்லி இந்த அருமையான காலவெளியில ஆண்டவர் கிட்ட நீங்க கிட்டி சேர முடியுமா, ஆண்டவர் கிட்ட நீங்க வர முடியுமா, அதைத்தான் கர்த்தர் விரும்புகிறவராய் இருக்கிறார். ஒரு சம்பவத்தை நான் ஏற்கனவே உங்களுக்கு நான் சொல்லியிருக்கிறேன், மீண்டும் ஞாபகப்படுத்துகிறேன். ஒரு நாள் இப்படி ஆராதனை நடந்து கொண்டிருக்கும் பொழுது ஒரு வாலிபன் அந்த ஆராதனை முடிவிலே சொன்னானாம், பாஸ்டர் வந்து, பாஸ்டர் இனிமேல் நான் சபைக்கு வரமாட்டேன், பின்வாங்கி போகிறேன் என்று அவன் சொல்லும் பொழுது அந்த பாஸ்டருடைய மனம் அவ்வளவு உடைந்து போய்விட்டது. ஒரு விசுவாசி பின்வாங்கி போனா, ஆண்டவரை விட்டு விலகி போனா பாஸ்டருக்கு உண்மையிலே இருதயம் சுக்குநூறா போயிடும். பாஸ்டருடைய இருதயத்தை உடைப்பது என்னன்னா, ஒரு விசுவாசி பின்வாங்கி போகும்போது பாஸ்டருடைய இருதயம் உடையும். ஒரு விசுவாசி சபையை விட்டு வேறொரு இடத்திற்கு போகும் பொழுது பாஸ்டருடைய இருதயம் உடையும். சபையை தூஷணப்படுத்தி கொண்டு சுற்றி திரிகிறவர்கள் செய்தி பாஸ்டருடைய காதுக்கு கேட்கும் பொழுது பாஸ்டருடைய இருதயம் உடையும். தெரியுமா, 2008 ஒரு நாள் என்னால் பிரசங்கிக்கவே முடியவில்லை. நான் அப்படி ஒரு நாளும் 2008 நான் பிரசங்கித்ததே கிடையாது. 2008 பிரசங்கித்ததை போல 2008க்கு முன்பாகவும் 2008க்கு பின்பாகவும் நான் பிரசங்கித்ததே கிடையாது. சனிக்கிழமை இரவு எனக்கு ஒரு போன் கால் வந்தது. அந்த போன் காலில் பார்க்கும் பொழுது, பாஸ்டர் உங்களை குறிச்சு இப்படி பேசுனாங்க பாஸ்டர், இந்த குடும்பம் இப்படி பேசிச்சு. எனக்கு அப்படி ஒரு ஷாக்கா இருந்துச்சு. இந்த குடும்பமா அப்படி பேசுனாங்க, இந்த நபரா அப்படி பேசுனாங்க, அவங்கள நான் மலை போல ஒரு பெரிய நம்பிக்கை அவங்க மேல வச்சிருந்தேன்னு அவங்களா பேசுனாங்க. எனக்கு அதுக்கப்புறம் பிரசங்கம் எடுக்க முடியல, அதுக்கப்புறம் எனக்கு வேதத்தை தியானிக்க முடியல. இரவு 11 மணிக்கு அந்த போன் கால் அட்டன் பண்ண உடனே முழுவதும் எனக்கு தூக்கம் வரல. விடைகாலம் மீண்டுமாக ஆலயத்துக்கு நான் ஆயத்தமாகி போனேன். என்னால் பிரசங்கிக்கவே முடியல.
பிரசங்கிக்கவே முடியல. பழைய ஆட்களுக்கு தெரியும், கண்களை மூடிக்கொண்டு அந்த முழு பிரசங்கத்தின் நேரம் கிட்டத்தட்ட 45 மணி நேரங்கள், 45 நிமிடங்கள் நான் கண்களை மூடிக்கொண்டு, என் கண்கள் தார தாரையாக தண்ணீர் வந்து கொண்டே இருந்தது. அந்த கண்ணீரோடு தான் அந்த பிரசங்கத்தை நான் செய்தேன். பிரசங்கம் ஏனென்றால் இருதயம் உடைந்து போய்விட்டது, இருதயம் சுக்குநூறாய் உடைந்து போய்விட்டது. அப்படித்தான் ஒரு வாலிபன் பாஸ்டர் கிட்ட வந்து, ஐயா நான் பின்வாங்கி போகிறேன். பாஸ்டர் கொஞ்ச நேரம் யோசித்து பார்த்தாராம். அவர் ஞானமாய் ஒரு பதிலை சொன்னார். சரி, நீ பின்வாங்கி போ, ஆனா ஒரே ஒரு காரியத்தை நீ செஞ்சுட்டு பின்வாங்கிட்டு போ. அந்த வாலிபன் நினைத்தாராம், சரி நம்ம பின்வாங்கி போறோம், கடைசியா பாஸ்டர் ஏதோ ஒன்று சொல்றாரு, அதை நம்ம செஞ்சுட்டு பின்வாங்கிட்டு போகலாம் அப்படின்னு நினைச்சு, என்ன சொல்லுங்கன்னு கேட்டிருக்காரு. நீ ரட்சிக்கப்பட்டு எத்தனை வருஷம் ஆச்சு தம்பி? இத்தனை வருஷம் ஆச்சு பாஸ்டர். அப்படின்னா நீ இந்த நாள் வரையிலும் ஆண்டவர் உனக்கு என்ன நன்மைகளை செய்தாரோ, ஆண்டவருக்கு உனக்கு என்னெல்லாம் உதவி செஞ்சாரோ, அதெல்லாம் நீ நினைச்சு இன்னைக்கு நைட்டு நன்றி சொல்லிட்டு பின்வாங்கி போ என்று சொல்லிவிட்டார். அவனும் நினைச்சான், கடைசியா நம்ம போறோம், ஏன் அதை செஞ்சுட்டு தான் போவோமேன்னு சொல்லி கடைசியாக முழங்கல் படியிட்டான். அவன் கண்களை மூடி யோசித்த, ஆண்டவரே என்னை ரட்சித்த நாட்களிலிருந்து நீ செய்த நன்மைகள் எனக்கு என்னென்ன ஒவ்வொன்றாய் கர்த்தர் நினைப்பூட்டினார். அப்பொழுது அவன் சொன்னான், அவனுக்கு நினைவுக்கு வரும் பொழுதெல்லாம், அன்னைக்கு எனக்கு இந்த உதவி செய்தீரே அதற்காக உமக்கு நன்றி, அன்னைக்கு எனக்கு இந்த காரியத்தை செய்தீர் அதற்காக உமக்கு நன்றி, நான் கைவிடப்பட்ட சூழ்நிலையில எனக்கு கரம் கொடுத்து தூக்கி எடுத்தீர் அதற்காக உமக்கு நன்றி, இந்த சமுதாயமும் மக்களும் என்னை மறந்து ஒதுக்கி தள்ளும் பொழுது உம்முடைய நேச மார்போடு என்னை அணைத்துக் கொண்டீரே அதற்காக நன்றி, நான் தற்கொலை விளிம்புக்கு போகும் பொழுது நீ சாகாத, நீ வாழ பிறந்தவன் சொல்லி என்னை தைரியப்படுத்தினீர் உமக்கு நன்றி, நான் விடாய்த்து இருதயத்தோடு சோர்ந்து போய் முடங்கி போன நேரங்கள் எல்லாம் ஆலயத்தில் உம்முடைய வசனத்தை கொண்டு என்னோடு பேசினீரே, என்னை திடப்படுத்தினீரே, தைரியப்படுத்தினீரே அதற்காக நன்றி என்று ஒரு நீண்ட லிஸ்டை சொல்லி ஆண்டவருக்கு நன்றி சொல்லிட்டு அவனுடைய ஜெபத்தை எப்படி முடித்தான் தெரியுமா? ஆண்டவரே எனக்கு எத்தனை நன்மைகளை நீர் எனக்கு செய்திருக்கிறீரே, உம்மை விட்டு நான் எப்படி பின்வாங்கி போக முடியும்? இன்னும் உம்மோடு நான் நெருங்குகிறேன், இன்னும் உம்மோடு நான் கிட்டி சேருகிறேன், என் வாழ்க்கையில நீர் ஒருவர் போதும் என்று சொல்லி அர்ப்பணித்தானாம். ஆம் பிரியமானவர்களே, அநேக நேரம் நம்முடைய வாழ்க்கையில ஏன் பின்மாற்றங்கள் தெரியுமா, ஏன் தடுமாற்றம் தெரியுமா? ஆண்டவர் செய்த நன்மைகளை மறந்து போகிறோம். ஆகையால் தான் சங்கீதக்காரன் சொல்லுகிறான், என் ஆத்துமாவே நீ கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணு, அவர் செய்த சகல உபகாரங்களையும் ஒரு நாளும் நீ மறந்து போக கூடாது. அல்லேலூயா, அல்லேலூயா. தேவன் அன்பாகவே இருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. கர்த்தர் உங்கள் மீது என் மீது அன்பாகவே இருக்கிறார். நாம் பாளையத்துக்கு புறம்பாய் போகும் பொழுதும் கூட கர்த்தர் அவருடைய நேசம் நம்மை மூடிக்கொள்கிறது. ஆண்டவருடைய சமூகத்தை விட்டு புறமான பொழுதிலும் கூட கர்த்தர் இரக்கம் உள்ளவர்களாய் இருக்கிறார். பாவிகளாய் இருந்த பொழுதே நம்மை நேசிக்கிற தேவன் தான் பரலோக தேவன். கரங்களை வைத்து ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? அல்லேலூயா. ஆண்டவருடைய அன்பை விவரிக்கிற பாடல்கள் ஒன்று, எந்த பாட்டு பாடினாலும் எனக்கு பிடிக்கும். ரொம்ப பிடிச்ச பாட்டு, தூரம் திரிந்த சீயோனே உன்னை தூக்கி எடுத்து கரத்தில் ஏந்தி ஆரங்கள் பூட்டி அலங்கரித்து உன்னை மார்போடு சேர்த்து கொண்ட அந்த அன்பை விட்டு ஏன் பின்வாங்கி போக வேண்டும்? அல்லேலூயா. அந்த ஒரு சங்கத்தை நம்ம எல்லாரும் சேர்ந்து பாடலாமா? தூரம் திரிந்த சீயோனே உன்னை தூக்கி எடுத்து கரத்தில் ஏந்தி தூரம் திரிந்த சீயோனே ஆரங்கள் போட்டி அலங்கரித்து நீனை அத்தன் மனவாட்டி யாக்கினது என்னை ஆரங்கள் போட்டி அலங்கரித்து நீனை அத்தன் மனவாட்டி யாக்கினது என் தந்தானை துதிப்போமே. திரு சபையோரு கவி பாடி பாடி தந்தானை துதிப்போமே. ஒரு நாள் ஆண்டோட அன்பை விட்டு தூரம் போனது உண்மைதான்.
சில பேருடைய வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் ஆண்டோட அன்பு விட்டு தூர போகிறது உண்மைதான். ஆனாலும் கூட நம்மை தூக்கி எடுத்து உளையான சேற்றிலிருந்து தூக்கி எடுத்தார், பாவத்திலிருந்து தூக்கி எடுத்தார், அக்கிரமங்களிலிருந்து தூக்கி எடுத்தார், அறியாமையிலிருந்து தூக்கி எடுத்தார், சிறையிருப்பிலிருந்து தூக்கி எடுத்தார், வியாதி பலவீனங்களிலிருந்து உங்களையும் என்னையும் தூக்கி எடுத்த பரலோக தேவன் நம்மத்திலே இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. நீ வருத்தத்தை உண்டாக்குற மகனாக மகளாக உன்னை அவர் பார்ப்பது இல்லை, அவர் உன்னை தமது வலதுகரத்தின் மகனாகவே பார்க்கிறார். இன்னைக்கு கர்த்தர் உனக்கு பென்யமீன் என்று பெயர் விடுவாராக, பெனோனி என்ற பெயரை நீக்குவாராக, பென்யமீன் என்று பெயரிடுவாராக. பென்யமீன் என்று சொன்னால் என்ன அர்த்தம் தெரியுமா? 33ஆம் அதிகாரம் உபாகமத்தின் புஸ்தகத்துல தேவனுடைய மனுஷனாகிய மோசே மரணம் அடைவதற்கு முன்பாக ஒவ்வொரு சந்ததியிலும் ஆசீர்வதிக்கும் பொழுது 12ஆம் வசனம் இவ்விதமாய் சொல்லப்பட்டிருக்கிறது, பென்யமீனை குறித்து கர்த்தருக்கு பிரியமானவன். பென்யமீன் யார் தெரியுமா? வருத்தத்தை உண்டாக்குறவன் அல்ல. பென்யமீன் யார் தெரியுமா? அவன் பெனியோனின் மகன் அல்ல. பென்யமீன் யார் தெரியுமா? அவன் வலது கரத்தின் மகனாய் கர்த்தருக்கு பிரியம் உண்டாக்குற மகனாய் இருக்கிறான். கர்த்தர் உங்களையும் என்னையும் அப்படி மாற்றுவாராக. கரங்களை வைத்து எல்லாரும் அல்லேலூயா சொல்லலாமா? அல்லேலூயா. ஆண்டவருக்கு பிரியமானவன் வேதம் சொல்லுகிற அவரோடு சுகமாய் தங்கி இருப்பான். அவரோடு, ஆண்டவரோடு நீங்களும் நானும் சுகமாய், ஆண்டவருக்கு பிரியமாய் வாழ்ந்தா சுகம் வந்துடும். ஆண்டவருக்கு பிரியமா வாழ்ந்தா, நான் விசுவாசமா சொல்றேன், வியாதி உங்களை விட்டு போயிடும். ஆண்டவருக்கு பிரியமா வாழ்ந்தா உங்க பலவீனம் எல்லாம் இல்லாமல் போய்விடும். ஆண்டவருக்கு பிரியமாய் வாழ்ந்தா உங்க தரித்திரம் எல்லாம் மாறி போகும். ஆண்டவருக்கு பிரியமாய் வாழ்ந்தா கர்த்தர் உங்களை உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பார். பென்யமீனோ கர்த்தருக்கு பிரியமானவன். ஹல்லேலூயா. அவ தாய் பார்த்தா இவன் வருத்தத்தை உண்டாக்கினவன், ஆனா தகப்பன் பார்த்தார், இல்லை இல்லை, இவன் என் வலது கரத்தின் மகன், என் வலது கரத்தின் மகன். யோசேப்பு போன நேரத்தில் எல்லாம் யாக்கோபு உடைந்து போய்விட்டார். வஸ்திரத்தை கிழித்து அழுது புலம்பி துக்கத்திலே மாண்டு கொண்டிருக்கிற நேரத்தில் பென்யமீன் பிறந்த பொழுது அவனுக்கு அது ஆறுதலா இருந்தது. அநேகருடைய வருத்தத்தை உங்கள் மூலமாய் கர்த்தர் நிறைவாய் மாற்றுவாராக, வருத்தங்களை மாற்றுவாராக, பலவீனங்களை மாற்றுவாராக. நீங்கள் வருத்தத்தை உடைய மகனாக அல்ல, நீங்கள் வலது கரத்தின் மகனாய் கர்த்தர் உங்களை மாற்றுவாராக. ஹல்லேலூயா. இரண்டாவதாக யோசுவாவின் புஸ்தகத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசியுங்கள். யோசுவா 1. யோசுவாவை குறித்து அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது, மோசேயின் ஊழியக்காரனான யோசுவா. யோசுவாவுடைய துவக்கம் ஒரு மனிதனுடைய பெயரை சொல்லி அவனுடைய ஊழியக்காரனாகிய யோசுவா என்று துவங்கி, நீங்க அதே அதிகாரத்துல 24ஆம் அதிகாரம் திருப்பி அதே புஸ்தகத்துல யோசுவாவின் புஸ்தகம் 24:29 அங்க சொல்லப்பட்டிருக்கிற கர்த்தருடைய ஊழியக்காரன் யோசுவா என்னும் கர்த்தருடைய ஊழியக்காரன். மோசேயின் ஊழியக்காரனாக அவருடைய வாழ்க்கை துவங்கினாலும் அவன் வாழ்க்கையின் நிறைவு கர்த்தரின் ஊழியக்காரனாய் தன் ஓட்டத்தை முடித்தார். ஒரு மனிதனுடைய துவக்கத்தை பார்க்கிலும் முடிவு நல்லது என்று வேதம் சொல்லுகிறது. நீங்கள் எப்படி உங்க வாழ்க்கையை துவங்கினீங்கிறத விட உங்க ஓட்டத்தை எப்படி நிறைவு செய்கிறீங்க என்பதுதான் முக்கியம். அநேக ரட்சிப்பின் ஆரம்பத்தில் அவளுக்கு அதிக ஜெபங்கள் இருந்திருக்கலாம். ஆண்டவருக்காக அதை செய்ய வேண்டும் இதை செய்ய வேண்டும் என்ற அதிக வாஞ்சை இருந்திருக்கலாம். ஆண்டவருக்கு கீழ்ப்படிய வேண்டும், வசனங்களுக்கு கீழ்ப்படிய வேண்டும், ஊழியர்களுக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்ற ஒரு தெய்வீக ஒழுங்களுடைய வாழ்க்கையில இருந்திருக்கலாம். மெல்ல 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 போக 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 எப்படி சாஸ்திரிகள் அந்த நட்சத்திரத்தை பார்த்து நடந்து வந்தவர்கள் திடீரென்று ஏரோதை பார்க்க ஆரம்பித்தார்களோ, அந்த ராஜ்யத்தின் மக்களை பார்க்க ஆரம்பித்தார்களோ, அப்படி சில நேரங்களில் விசுவாசிகள் திசை திரும்ப வாய்ப்பு இருக்கிறது. தன்னுடைய அறிவை பயன்படுத்த வாய்ப்பு இருக்கிறது, தன்னுடைய சுய சித்தத்தை பயன்படுத்த வாய்ப்பு இருக்கிறது. ஒன்றை சொல்லுகிறேன், தெய்வீக நடத்திப்பை விட உன் அறிவு பெரிது ஒன்றும் அல்ல. தெய்வீக நடத்திப்பை விட உன் சுய சித்தம் பெரிது அல்ல. தெய்வீக நடத்திப்பை விட உன் ஞானம் பெரிது அல்ல. உனக்கு இருக்கிற இந்த குருவி ஞானத்தை ஆண்டவர் தான் கொடுத்தார். அவர் அனந்த ஞானம் உள்ளவராய் இருக்கிறார். ஆகையால நீங்களும் நானும் எப்பொழுதும் அவரையே நோக்கி கொண்டிருக்க வேண்டும், கர்த்தரையே நோக்கி கொண்டிருக்க வேண்டும். அவரை நோக்கி பார்த்த முகங்கள்
பிரகாசம் அடையும். உங்க வாழ்க்கை பிரகாசம் அடையணும்னா அவரை தான் நோக்கி பார்க்கணும். உங்க வாழ்க்கை வெக்கப்பட்டு போகாம இருக்கணும்னா அவரை தான் நோக்கி பார்க்கணும். அதைத்தான் சங்கீதக்காரன் சொல்லுகிறான், எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராய் என் கண்களை ஏறெடுக்கிறேன். வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஸ்தோத்திரம். ஒத்தாசை வரும், ஒத்தாசை வரும். வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து உங்களுக்கு ஒத்தாசை வரும். நேற்றைக்கு வியாழக்கிழமை மதுராந்தகத்தில் ஒரு ஊழியக்காரர் கூட்டம் முடிஞ்ச உடனே கொஞ்ச நேரம் எங்கிட்ட வந்து பேசினார். பாஸ்டர், என்ன தெரியுதா, எனக்கு ஞாபகம் இருக்கான்னு கேட்டாரு. அப்போ அவர் ஒரு காரியத்தை சொன்னாரு. என் தகப்பனாருடைய அந்த அடக்கத்திற்கு நீங்க வந்திருந்தீங்க. அப்ப நீங்க ஒரு பிரசங்கத்தை செஞ்சீங்க. எங்க அம்மா இப்ப கூட அடிக்கடி சொல்லுவாங்க, அந்த பிரசங்கம் எனக்கு அவ்வளோ ஆறுதலா இருந்துச்சு, அவ்வளோ ஆறுதலா இருந்துச்சு. எங்க முழு குடும்பத்திற்கும் அந்த பிரசங்கமானது ஆண்டவர் எங்களோடு பேசி எங்களை தைரியப்படுத்தினார். நாங்க முழு குடும்பம் உடைஞ்சு போயிருந்தோம். எங்க அப்பா மரிச்சு போன நேரத்துல அந்த வார்த்தை எங்களை ஊன்ற கட்டுச்சு என்று சொன்னார். இப்ப எனக்கு ஒரு சின்ன சந்தேகம் இருந்துச்சு. ஆனா அது சில வருஷங்கள் ஆகுது. ஆனா இப்போ நடந்ததை போல இவ்வளவு சொல்றாரு, அவர் மிகைப்பிடித்ததுன்னு சொல்லுவாருன்னு நான் சும்மா கேட்டேன். எனக்கும் உண்மையை ஞாபகம் இல்லை. அப்படி கேட்டேன், என்ன பிரசங்கம் பிரதர் அப்படி நான் செஞ்சேன் அப்படி கேட்கும்போது அந்த பிரசங்கத்துடைய பாயிண்ட் அப்படியே புட்டு புட்டு வைக்கிறார். மனசுல அவ்வளவு ஆழமா பதிஞ்சிருக்கு. அப்பதான் நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்தின. ஆண்டவரே, ஒரு நாள் நான் பேச அறியாதவனா இருந்தேன். ஸ்கூல்ல எனக்கு சர்டிஃபிகேட் கொடுத்து வீட்டுக்கு அனுப்பும் பொழுது என்ன சொல்லி அனுப்புனாங்க தெரியுமா? என்னுடைய ஹெட் மாஸ்டர், போடா போய் மாடு மேய்ன்னு சொன்னாங்க. அல்லேலூயா. ஆமா, என்னுடைய பள்ளியை பொறுத்தளவு நான் தேராதவன், அன்ஃபிட் ஆயிட்டேன். சமுதாயத்தை பொறுத்தளவு நான் தேராதவன். தேராத என்னை ஒருவர் தேர்ச்சி பெற வைக்க கரத்தில் எடுத்தார். இந்த அருமையான காலவெளியில ஒருவேளை நீங்கள் அந்த நிலைமையில் இருப்பீர்களே ஆனால், நம்முடைய கண்களுக்கு தெரியாத ஒருவர் இந்த இடத்திலே உலாவுகிறார். அவர் யார் தெரியுமா? நிலையங்கி தரித்தவராய் 7 பொன் குத்து விளக்கின் மத்தியிலே உலாவினவராய், அக்கினி ஜுவாலையை போன்ற கண்களை உடையவர், உலகளத்தில் காய்ந்த வெண்கல பாதங்களை உடையவர், நிலையங்கி தரித்தவராய், மார்பருகே பொற்கச்சை கட்டினவராய், எப்படி சபையின் நடுவில் உலாவினாரோ அதே இயேசு இந்த இடத்துல உலாவுகிறார். விசுவாசிக்கிறவெல்லாம் கரங்களை வைத்து அல்லேலூயா சொல்லலாமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சாதாரண மோசேயினுடைய ஊழியக்காரனாய் இருந்த யோசுவாவை கர்த்தருடைய ஊழியக்காரனாய் அவர் மாற்றினதை போல இந்த அருமையான காலவேளையில சாதாரண உன் வாழ்க்கையை கர்த்தர் அசாதாரணமான வாழ்க்கையாய் கர்த்தர் மாற்றுவாராக. ஹல்லேலூயா. சின்ன வயசுல 10 காசு 5 காசு கொடுத்து சீயக்கா பொட்டலம் வாங்கிட்டு வான்னு சொல்லி எங்க வீட்டுல எங்க அம்மா அனுப்பிச்சு வச்சாங்க. எனக்கு சீயக்கா பொட்டலம்னு சொல்ல தெரியல. கடையில போயிட்டு ஓயாம வீட்டுக்கு வந்து கேட்டுட்டு ஓடுனேன். ஒரு முறை கூட என்னால உருப்படியான சீயக்கா பொட்டலம் சொல்ல தெரியாதனால வீட்டுல அது வரைக்கும் என்ன துறன்னு கூட்டிட்டு இருந்தவங்க அண்ணில இருந்து ஊம துறன்னு கூட ஆரம்பிச்சாங்க. ஏன்னா சீயக்கா பொட்டலன்னு சொல்ல தெரியலையே, சீயக்கா பொட்டலன்னு சொல்ல தெரியலையே. இதுதாங்க என்னுடைய பூர்வீகம். நேற்று இரவு ஒரு வயதான ஒரு பாஸ்டர், மூத்த ஊழியர் போன் பண்ணாரு. அவர் கேட்டாரு வேதத்திலிருந்து சில சந்தேகங்களை கேட்டு. அப்ப நான் சொன்னேன், ஐயா, ஏன்னா அவருடைய வயசு, அவருடைய ஊழிய அனுபவம் கூட என் வயசு இல்லை. நீங்க இவ்வளவு பெரிய ஊழியக்காரங்க என்கிட்ட போய் சந்தேகம் கேட்கிறீங்களே. அப்ப அவர் சொன்னாரு, எப்பா நீ வேத களஞ்சியம்பா அப்படின்னு சொன்னாரு. அல்லேலூயா. சாதா என்னுடைய பூர்வீகம் அவருக்கு தெரியாமல் இருக்கலாம். என்னுடைய ஸ்கூல் ஹெட்மாஸ்டர் என்ன மாடு மேய்க்க சொன்னாரு. ஒரு சீக்கா போட்டலன்னு சொல்ல தெரியாத என்ன இன்னைக்கு பெரிய பெரிய வேத பண்டிதர்கள் சொல்றாங்க, வேத களஞ்சியம் சொல்றாங்க. நான் பெருமைக்காக சொல்லல, என்னை தாழ்த்தி சொல்லுகிறேன். கர்த்தர் ஒரு மனுஷனை கரத்துல எடுப்பார், ஆனா அவனை ஆயிரங்களுக்கு பயன்படுத்த முடியும். அல்லேலூயா. அவர் போனை வச்சு ஒரு 1/2 hour கழிச்சு இன்னொரு மூத்த ஊழியர் போன் பண்றாரு. அவர் சொன்னாரு,
நாளைக்கு எனக்கு பிரசங்கமே ஓட மாட்டேது, ஒரு 5 பாயிண்ட் இருந்தா கூட அப்படின்னாரு. நான் எனக்கு பிரசங்கமே ஓடாம நான் உட்கார்ந்துகிட்டு இருக்கேன். அவரு கேட்கிறாரு 5 பாயிண்ட் கொடுங்களேன். ஹல்லேலூயா. இன்னொரு ஊழியக்காரர் இருக்காரு, அவசர நேரத்துல எனக்கு போன் பண்ணுவார். அவசர நேரத்துல இன்னும் 20 நிமிஷம் தான் பாஸ்டர் இருக்கு, நான் இந்த மீட்டிங்ல போய் இந்த தலைப்புல பேசணும், எனக்கு ஒரு 4-5 பாயிண்ட் இருந்தா கொடுங்களேன், எனக்கு நேரமே கிடையாது. நான் மனசுல நினைப்பேன், அவங்களுக்கெல்லாம் ஒரு பாயிண்ட் எடுத்து கொடுக்கிற ஒரு ஊழியக்காரா, இந்த உருப்படி இல்லாத மனுஷனை கத்தர் வச்சிருக்கிறாரு, கத்தர் எவ்வளவு நல்லவர். அல்லேலூயா. தாழ்வில் நம்மை நினைத்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. இந்த கால வேளையில நீங்க எந்த நிலையில மோசேயின் ஊழியக்காரரா இருக்கிறீங்களா, கர்த்தருடைய ஊழியக்காரனாய் உங்களை மாற்றுவாராக. உங்க நிலைகளை இரட்டித்தனையாய் கர்த்தர் உங்களை மாற்றுவாராக. இந்த வேதத்துல பார்க்கும் பொழுது வேதம் என்ன சொல்லுது தெரியுமா? யாத்ராகமத்தின் புஸ்தகம் 33:11 வாசித்து பார்க்கும் பொழுது, ஒருவன் தன் சிநேகிதனோடு பேசுவதை போல கர்த்தர் மோசேயோடு முகமுகமாய் பேசினாராம். என்ன கவனிங்களேன், ஒரு சிநேகிதனோடு ஒரு மனிதன் எப்படி பேசுவாரோ அப்படிதான் கர்த்தர் மோசேயோடு பேசின. ஃப்ரெண்டுங்க 2 பேரும் ஃப்ரெண்டுங்க பேசிட்டு போறது நீங்க கவனிக்கணும். எப்படி பேசிட்டு போவாங்க தெரியுமா? கிண்டலும் கேலியும் ஜாலியா, ரொம்ப சந்தோஷமா, அவ்வளோ மனசுல ஒண்ணு, ஃப்ரெண்டுங்க மனசுல ஒண்ணு வச்சுட்டு அப்படிலாம் பேசுவோம். நம்மளாம் யாராவது ஒரு கெஸ்ட் வந்து அவங்க பேசி அவங்க தோரம்லாம் மாறிடும் இல்லை. ஆனா ஃப்ரெண்டுங்க அப்படி இல்லை, வாடா போடா, ரொம்ப ஒரு மாதிரி ஃப்ரெண்ட்லியா. அப்படிதான் வேதம் ஒரு சிநேகிதனோடு பேசுவதை போல கர்த்தர் மோசேயோடு முகமுகமாய் பேசினார். ஆனால் நீங்கள் மோசேயை பின்னாடியே போயிட்டு இருந்த யோசுவா ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு பிரியாதிருந்தான் என்று வேதம் சொல்லுது. அந்த யோசுவா மோசே சீனாய் மலைக்கு போகும் பொழுதெல்லாம் ஒண்ணு இந்த யோசுவாவை ஜனங்க கிட்ட விட்டுட்டு வந்திருக்கணும், அப்படி இல்லைன்னா கூட்டிட்டு வராரு, தேவனோடு பேசும்பொழுதும் கையோடு கூட்டு போயிருக்கணும். மோசே சொல்லுவார், ஒரு குறிப்பிட்ட இடம் வந்த உடனே, யோசுவா நீ இங்க இரு, நான் போயிட்டு வரேன். 1 நாள் ஆச்சு, 2 நாள் ஆச்சு, 3 நாள் ஆச்சு, 10 நாள் ஆச்சு, 20 நாள் ஆச்சு, மோசே இன்னும் திரும்பி வரல. இந்த யோசுவாவோட நிலையை பாருங்க. மோசேயோட கர்த்தர் முகமுகமாய் பேசினார். இந்த யோசுவாவுக்கு பல நாள் ஏக்கம் இருந்திருக்கும். மோசே ஆசரிப்பு கூடாரத்து பிரியாது இருந்தான். ஒவ்வொரு நாளும் நான் விசுவாசிக்கிற அப்படி கேட்டிருப்பா, என்னோடு பேசுங்க ஆண்டவரே, இந்த மோசையோடு பேசினதை போல என்னோடு பேசுங்க ஆண்டவரே, இந்த மோசையோடு பேசினதை போல என்னோடு பேசுங்க. இந்த கால வேளையில ஒரு குறிப்பிட்ட நபரை நினைச்சு நீங்க சொல்லலாம், அவனை போல என்ன மாத்துங்க, அவனை போல என்ன ஆசீர்வதிங்க, அவனை போல ஆண்டவரை நானும் உயரணும் அப்படிங்கிற எண்ணத்தோடு வந்திருக்கலாம். ஒரு நாள் ஒன்று வரும். ஹல்லேலூயா. இன்னைக்கு நீ சாதாரண மோசேயின் வேலைக்காரன் இருக்கலாம், ஒரு நாள் கர்த்தரின் ஊழியக்காரனாய் கர்த்தர் உங்களை மாற்றுவாராக. ஹல்லேலூயா. ஆனா அதே வேதம் என்ன சொல்றது தெரியுமா? நீங்க சில பகுதி நீங்க எடுத்து யோசுவா 1:1 நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னு சொன்னா, மோசேயோடு முகமுகமாய் பேச ஆரம்பிச்சவர் கர்த்தர் யோசுவாவை நோக்கி என்று ஆரம்பிக்குது. ஹல்லேலூயா. இம்மட்டும் மோசேயை நோக்கினவர், ஒரு நாள் ஒன்று வந்தது, கர்த்தர் யோசுவாவை நோக்க ஆரம்பித்து விட்டார். இன்னைக்கு தீர்க்க தரிசனமாக ஒரு வார்த்தை சொல்லுகிறேன். இந்த நாளுக்கு முன்னால வரையிலும் யாரையோ நம்பி பெரிய பொறுப்பு கர்த்தர் கொடுத்திருக்கலாம். ஆனா இன்னைக்கு கர்த்தர் உங்களை நோக்க ஆரம்பிப்பார், நம்மளை நோக்கி பார்ப்பார். அல்லேலூயா. பேதுரு யோவானை உற்று நோக்கி பார்த்தார்கள். முடவன் எழும்பி குதித்து எழும்பினதை போல இந்த அருமையான காலவேளையில கர்த்தர் உங்களை எண்ணி நோக்குவாரானால் நம்முடைய முடவா இருக்கிற வாழ்க்கை குதித்து எழும்புகிற ஒரு விடுதலையை பெறும் என்பது நிச்சயம். கரங்களை வைத்து சொல்லலாமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ சாதாரண ஒரு வேலைக்காரனை தேவனுடைய வேலைக்காரனாய் இந்த வேதம் மாற்றினது. மூன்றாவதாக பிலமோனின் புஸ்தகம், பிலமோன் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 1ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். என்னவென்றால் கட்டப்பட்டிருக்கையில் நான் பெற்ற என் மகனாகிய ஒனேசிமுக்காக ஸ்தோத்திரம். யாருங்க இந்த ஒனேசிமு?
பிலமோனிடத்திலே ஒரு அடிமையாய் வேலை செய்த ஒரு வேலைக்காரன். ஒரு வேலைக்காரனை அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார், நான் பெற்ற என் மகனாகிய ஒனேசிமு. யாருங்க இந்த ஒனேசிமு? பிலமோனிடத்திலே அடிமையாய் இருந்தவன் மாத்திரம் அல்ல, அவனிடத்திலே கடன் பெற்றவன் என்று வேதத்திலே பார்க்கிறோம். ஒருவேளை அவன் அடிமையாய் கொல்லப்படுவதற்கு ஒரு தொகையை கொடுத்திருக்கலாம், அது அவனுக்கு கடனா இருக்கலாம். அல்லது அவன் வீட்டில் இருந்த ஏதாவது விலையேறப்பட்ட பொருட்களை எடுத்திருக்கலாம், அது அவனுக்கு கடனா இருக்கலாம். கடன் பெற்ற ஒரு கடன்காரனை எப்படி அறிமுகப்படுத்துறாருன்னா, நான் பெற்ற என் மகனாகிய ஒனேசிமு. இந்த கால வேளையில ஒரு வேலைக்காரனாக, ஒரு அடிமையாக, ஒரு தகுதியற்றவனாக இருந்த உங்களையும் என்னையும் ஆண்டவர் சொல்ற, என் மகன், என் பிள்ளை, அதை விட ஒரு அங்கீகாரம் வேற என்னங்க வேணும்? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாவத்தின் சேற்றிலே அமிழ்ந்திருந்த உங்களையும் என்னையும் தூக்கி எடுத்து கழுவி நம்மளை பரிசுத்தமாக்கி என்னுடைய மகனாக, என்னுடைய மகளாக வைத்து அழகு பார்க்கிறாரு. அப்ப அந்த வசனத்துல பார்த்தா, நான் பெற்ற என் மகனாகிய ஒனேசிமுக்காக உம்மை மன்றாடுகிறேன். அப்போ 11ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, முன்னே அவன் உமக்கு பிரயோஜனம் இல்லாதவன், இப்பொழுதோ உமக்கும் எனக்கும் பிரயோஜனம் உள்ளவன். முன்பு எனக்கு பிரயோஜனம் இல்லாதவன், இப்பொழுதோ பிரயோஜனம் உள்ளவன். இன்னைக்கு தீர்க்க தரிசனமாக இந்த வார்த்தையை நீங்கள் உள்வாங்குங்க. இந்த நிமிஷம் வரையிலும் என் குடும்பத்துக்கு ஒருவேளை நான் பிரயோஜனம் இல்லாமல் இருந்திருக்கலாம், என் திருச்சபைக்கு நான் ஒருவேளை பிரயோஜனம் இல்லாமல் இருந்திருக்கலாம், நான் வேலை செய்கிற இடங்களில நான் அந்த வேலை செய்கிற எஜமானுக்கு பிரயோஜனம் இல்லாமல் இருந்திருக்கலாம். இன்னைக்கு இந்த சமுதாயத்துக்கு பிரயோஜனம் இல்லாத என்ன கர்த்தர் நினைப்பாரானா, உன்னையும் என்னையும் பிரயோஜனம் உள்ளவனாய் மாற்றுவாராக. ஹல்லேலூயா. பிரயோஜனம் உள்ளவனாய் மாற்ற அவர் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். பிரயோஜனம் உள்ளவனாய். நான் மீண்டும் சொல்லுகிறேன், என்னை தாழ்த்துவதற்காக சொல்லுகிறேன், என்னை உயர்த்த சொல்லல, ஒரு உதாரணமாக சொல்லுகிறேன். ஒரு நாள் ஒரு சொப்பனத்துல 2 தூதர்களை ஆண்டவர் ஊழியர்கள் வடிவத்திலே காண்பித்தார். அவர்கள் கரங்களிலே ஒரு ஃபைல் இருக்கிறது. அந்த ஃபைலை கொண்டு வந்து என்னிடத்துல கொடுக்கிறார்கள். அந்த ஃபைலை திறந்து பார்க்கிறேன். அந்த ஃபைல்ல ஒரே நிர்வாகம் சம்பந்தமான அநேக குறிப்புகள் எழுதப்பட்டிருக்கிறது. எனக்கு ஒன்றும் புரியல. ஆனா நிர்வாகம் சம்பந்தமான ஒரு ஃபைல் மாத்திரம் எனக்கு நன்றாக தெரிகிறது. அந்த நேரத்தில் 15 ஆண்டுகளுக்கு முன்பு சென்னை தீவு திடலில் ஒரு கூட்டம் ஒழுங்கு செய்திருந்தார்கள். ஏறத்தாழ 1 லட்சம் பேர் வருவார்கள் என்று எதிர்பார்த்து மிக பிரம்மாண்டமான ஒரு கூட்டம். அந்த கூட்டத்திற்கு முதலாக எனக்கு ஒரு வேலை கொடுக்கப்பட்டது. மூத்த ஊழியர்கள் எல்லாம் சேர்ந்து வாலண்டியர்ஸ் உடைய பொறுப்பை என்கிட்ட கொடுத்தாங்க. எனக்கு அனுபவமும் கிடையாது, எனக்கு திறமையும் கிடையாது. அதற்கு முன்பாக நான் வேலை செய்த எந்த பக்குவமும் எனக்கு இருந்ததாக எனக்கு ஞாபகம் இல்லை. அவ்வளவு பெரிய பொறுப்பு. 1 லட்சம் பேரை நம்ம மெயின்டைன் பண்ணணும்னா குறைஞ்சது 2000 பேருக்காவது நம்ம வாலண்டியர்ஸை சேர்க்கணும் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு திருச்சபையாய் அந்த கூட்டத்தை மையமாக வைத்து நான் வாலண்டியர்ஸை முயற்சி செய்து கிட்டத்தட்ட 2500 பேர் திரட்டும்படி கர்த்தர் கிருபை தந்தார். 2500 பேர் ஒரே நேரத்தில் வந்துட்டாங்க. 2.5 மணி நேரம் தான் கூட்டம். ஒரே நாளில் ஒரே இடத்துல 2.5 மணி நேரத்துக்குள்ளாக 2500 பேரை வேலை வாங்கணும்னா அது சாதாரண விஷயம் இல்லை. ஒரு சின்ன கம்பெனியை எடுத்துக்கிட்டோன்னா 50 பேர் 60 பேர் 100 பேர்னா கூட அவங்களை சிஸ்டமேட்டிக்கா நான் அங்கே போனோன்னா இந்த வேலை தான் செய்யணும், இத்தனை மணிக்கு உள்ளே போகணும், இன்னென்ன வேலையை செஞ்சுட்டு அதுக்கப்புறம் இத்தனை மணிக்கு நான் வெளியே வரணுங்கிற புரிதலே அவனுக்கு ஏற்படுவதற்கு சில நாட்கள் ஆகும். ஆனால் இந்த 2.5 மணி நேரத்தில் 2500 பேர் எப்படி வேலை வாங்க போகிறோம் அப்படிங்கிற ஒரு பயமும் தயக்கமும் இருந்துச்சு. ஆனால் திட்டங்களை ஆண்டவர் நல்ல தெளிவாக கொடுத்தாரு. அந்த 2500 பேர் சேகரிக்கும் பொழுது எந்தெந்த சபையிலிருந்து எவ்வளோ பேர் வருவாங்க, எத்தனை பேர் வருவாங்க, நல்ல குறிப்பு எல்லாத்தையும் எடுத்துட்டு அந்த நபர்களை எல்லாம்
ஒரு சார்ட் அவுட் பண்ணி அந்தந்த சபைக்கு ஒரு லீடரை போட்டு அந்த 10 லீடரை சேர்த்து 10 லீடருக்கு ஒரு லீடரை போட்டு இப்படி சிஸ்டமேட்டிக்கா பேப்பர் ஒர்க் எல்லாம் பண்ணி அங்க போய் உட்கார்ந்தாச்சு. ஒரு ஷெட் ஒன்று போட்டாச்சு. என் கையில சில வாக்கி டாக்கி எல்லாம் கொடுத்துட்டாங்க. எல்லாம் போட்டு பேரிகார்டு, ஒவ்வொரு பேரிகார்டுக்கெல்லாம் முதல்ல நம்பர் எழுதி சொன்னோம். நம்பர் எழுதி போட்டுட்டாங்க. ஆட்கள் அந்த கூட்டம் ஆரம்பிக்கிற நேரத்தை வாலண்டியர்ஸ் ஒவ்வொருத்தரா வராங்க. வாலண்டியர்ஸ் பேட்ஜ் வாங்கிட்டு எனக்கு என்ன வேலைன்னு கேட்பாங்க. அவங்களுக்கு பேட்ஜ் கொடுக்கணும், அவங்களுக்கு வேலையை கொடுக்கணும், டீ ஸ்நாக்ஸ் கொடுக்கணும். இந்த 10 நிமிஷத்துக்குள்ளாக டீ ஸ்நாக்ஸ் குடித்து அந்த பேட்ஜ் வாங்குற 10 நிமிஷத்துக்குள்ளாக அவருக்கு ஒரு புரிதலை ஏற்படுத்தி நீ இந்த 2.5 மணி நேரம் இதுதான் செய்யணும் அப்படிங்கிற விளக்கத்தை அழகா அந்த பேப்பர் ஒர்க்கை கொடுத்து அவங்க கையில அந்த டீமுக்கு ஒரு வாக்கி டாக்கி கொடுத்து அந்த 1ஆம் நம்பர் பேரிகார்டுக்கு நீங்க போங்க, இதுதான் உங்க வேலைன்னு எழுதி கையில கொடுத்து அந்த 10 நிமிஷத்துல வேகமாக 2500 பேரும் உள்ள அங்க செட் பண்ணிட்டு எல்லாம் அந்த வாக்கி டாக்கி கண்ட்ரோல்லையே எங்கெங்கெல்லாம் வேலைகள் சரியா செய்யலையோ, எங்கெங்க சேர்ல ஆட்கள் சரியா உட்கார வைக்கலையோ, எங்கெங்க அங்கங்க ஆட்கள் கூட்டமா நிக்கிறாங்களோ அந்த இடங்களெல்லாம் வாக்கி டாக்கி மூலமாக சரிப்படுத்தி கூட்டத்தை மிக சிறப்பாக நேர்த்தியாக நிறைவு பெற்று அவருடைய நன்றி அறிவிப்பு தேங்க்ஸ் மீட்டிங் ஒரு வாரம் கழிச்சு வச்சாங்க. ஒரு வாரம் கழிச்சு வைக்கும் பொழுது ஒரு மிகப்பெரிய ஒரு சிறந்த ஒரு போதகர் சொன்னாரு, பாஸ்டர் ஆபிரகாம் ஒரு சிறந்த நிர்வாகி என்று சொல்லும் பொழுதுதான் அந்த சொப்பனத்துல எனக்கு கண்ட ஒரு காட்சி வந்தது. ஒரு சாதாரண மனிதனை கத்தர் கரத்துல எடுப்பாரு, ஆனா அவனை சிறந்த ஒரு நிர்வாகியா மாத்த முடியும். ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி கத்தர் பைத்தியமானவர்களை தெரிந்து கொண்டாருங்கிற விளக்கம் எனக்கு அப்பொழுது இன்னும் தெளிவாய் கிடைக்கப்பட்ட இந்த அருமையான காலவெளியில ஒன்றை சொல்லுகிறேன். நீங்கள் எவ்வளவு ஞான குறைவாயிருந்தாலும் கத்தர் மட்டும் உங்களை கரத்துல எடுப்பாரானா. அல்லேலூயா. ஒருவேளை குடும்பத்தை நிர்வாகம் சரியா செய்ய தெரியாம இன்னைக்கு குடும்பத்துல ஏறத்தாழ மூழ்கி போகிற கடனுக்குள்ளாக நீங்க கொண்டு வந்து நிறுத்திருக்கிறீங்களா? இன்னைக்கு உங்க வாழ்க்கையை கத்தருடைய கரத்துல ஒப்பு கொடுத்து பாருங்க. உங்க வாழ்க்கையை கத்தருடைய கரத்துல அர்ப்பணிச்சு பாருங்களேன். நீங்க அநேக நேரம் நம்ம என்ன செய்யறோம், இந்த 3 சாஸ்திரிகள் பண்ண மாதிரிதான் நம்ம செய்யறோம். 3 சாஸ்திரிகள் என்ன பண்ணாங்க, கிறிஸ்துவின் பிறப்பை பார்க்க அந்த நட்சத்திரத்தையே பார்த்துட்டு போனாங்க. அது வரைக்கும் ஒரு பிரச்சனையும் இல்லை. என்னைக்கு இங்க ஒரு ராஜா இருக்கிறாராமே, இங்க ஒரு பெரிய ஆள் இருக்கிறாராமே என்று மனிதன் ஞானத்துக்கு என்னைக்கு அவங்க திசை திரும்பினாங்களோ அன்னைக்கே அங்க பிரச்சனை. அன்னைக்கே அந்த தேசத்துல பிறக்கிற குழந்தையெல்லாம் கொல்லப்பட்டுச்சு. ஒரே கலவரம், ஒரே பிரச்சனை. அந்த பிரச்சனைக்கு வர ஒரே காரணம் சுய சிந்தையின் மேல் சாய்ந்ததுதான். நம்முடைய வாழ்க்கையில அநேக நேரம் பிரச்சனைக்கு வர ஒரே காரணம் சுய சிந்தையின் மேல் சாய்வதுதான். சுய சிந்தையின் மேல, நம்ம சுய சித்தத்தின் மேல அல்ல. உங்களுடைய சித்தம் என் வாழ்க்கையில நிறைவேற்றும் ஆண்டவரே. ஆண்டவரே நீங்க சொன்னதை நான் செய்யணும் ஆண்டவரே. என் வாழ்க்கையில் ஆண்டவர் சில நேரங்கள் ஆண்டவர் சொல்லுவார், நீ இறங்கி போ, நீ தாழ்ந்து போ, நீ விட்டு கொடுத்து போ, நீ மன்னி என்று சொல்லும் பொழுது நம்ம ஏன்னு கேட்காம ஆண்டவர் சொல்லுவதுக்கு கீழ்ப்படிந்தானா எந்த இடத்துலலாம் நீங்க தாழ்ந்து போனீங்களோ ஒரு நாள் ஒன்று வரும், அந்த இடத்துல உங்களை தலை நிமிர்ந்து இருக்க பண்ணுவார். சிங்காசனத்தில் உங்களை அமர வைப்பார். கர்த்தர் உங்களை வாழ வைத்து அழகு பார்ப்பார். இந்த இடத்துல சொல்ல, முன்பு நீ பிரயோஜனம் இல்லாதவன், முன்பு நீ பிரயோஜனம் இல்லாதவன், இப்பொழுதோ உமக்கும் எனக்கும் அவன் பிரயோஜனம் உள்ளவன். 15ஆம் வசனத்தை நீங்க அதே அதிகாரத்துல வாசித்தீங்கன்னா அங்க என்ன சொல்லப்படும், இனிமேல் அவன் அடிமையானவன் அல்ல, அடிமையானவனுக்கு மேலானவன். நீ பிரயோஜனமானவன். முன்பு நீ பிரயோஜனம் இல்லாதவன், இனிமேல் நீ பிரயோஜனம் உள்ளவன். முன்பு நீ அடிமையானவன், இப்பொழுது நீ அடிமை அல்ல, அடிமையானவனுக்கு மேலானவன். அது மட்டுமல்ல, 18ஆம் வசனத்தை வாசித்து பார்த்தா, உம்மிடத்திலே கடன் பெற்றது உண்டானால் அதை என் கணக்கிலே நான் கொடுக்கிறையா. இன்னைக்கு அநேக விஷயத்துல நம்ம எல்லாம் கடன் பட்டு இருக்கலாம். ஒருத்தர் நமக்கு நன்மை செஞ்சிருப்பாங்க, நம்ம மறந்து இருக்கலாம் இல்லையா? அது அன்புல கடனாய் நாம் இருக்கலாம். நாம் செய்ய வேண்டிய காரியத்தை என்னைக்கு செய்ய தவறுகிறோமோ அதுவே கடன் தான், அதுவே கடன் தான். எந்தெந்த விஷயங்களை நம்ம ஆண்டவர் எதிர்பார்த்து அந்த எதிர்பார்ப்புக்கு ஈடா போகாம இருக்கோமோ அதுவே கடன் தான். எவ்வளவோ கடன்கள், எவ்வளவோ கடன்கள். கடன் பெற்றவன் கெஞ்சி மன்றாடுகிறான், என்மேல் பொறுமையாயிரும், எப்படி ஆகிலும் கொடுத்து இருக்கிறேன். அவனால் கொடுக்க முடியாது என்று அறிந்து எப்படி அந்த எஜமான் அந்த கடன் பெற்றவனுடைய கடனெல்லாம் மன்னித்தாரோ,
இந்த அருமையான கால வேளையில நம்மேல் இருக்கிற கடன் எல்லாம் கர்த்தர் மன்னிப்பாராக. அல்லேலூயா. பவுல் ஒனேசிமுக்காக எப்படி திறப்பில் நின்னாரோ, நான் அவனுக்காக அவன் கடன்களை கட்டி தீர்க்கிறேன். இன்று உங்களுக்காக இயேசு, எனக்காக இயேசு தம்மன் என் மேல் இருக்கிற உங்கள் மேல் இருக்கிற கடன் எல்லாம் அவர் மேல் போட்டு நமக்காக அவர் தன்னுடைய சொந்த ரத்தத்தை கிரயமாய் கொடுத்து நம்முடைய கடன் எல்லாம் கட்டி நம்மளை மீட்டு இருக்கிறாரு. அவருக்காக நம்ம எல்லாம் கரங்களை வைத்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? அல்லேலூயா. கர்த்தர் உங்களை மாற்றுவார். நீங்கள் வருத்தத்தை உடைய பிள்ளைகள் அல்ல, வருத்தத்தை உண்டாக்குற பிள்ளை அல்ல, நீங்கள் வலது கரத்தின் பிள்ளைகளாய் மாற்றுவார். நேரத்தில் எல்லா சாபநாச மோசங்கள் மாறும்படியாய் நம்முடைய அவல நிலைகள் எல்லாம் மாறி ஆசீர்வாதமான ஒரு நிலைக்கு நேராய் கர்த்தரை கொண்டு வரும்படி நம் கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோமா? எல்லாரும் முழங்கால் படியிடலாம். அப்படி எல்லாரும் ஸ்தோத்திர நிலையோடு கூட இந்த நாள் வரை நீ பெனோனியாய் இருக்கலாம். கர்த்தர் இன்னைக்கு உன்னை பெஞ்சமினாய் மாற்றுவாராக. கர்த்தர் உங்களை நீ பென்யமீனாய் மாற்றுவாராக. பெனோனி அல்ல, நீ வருத்தத்தை உண்டாக்குறவர் அல்ல. உங்க மனைவிக்கு நீங்க வருத்தத்தை உண்டாக்கலாம், உங்க கணவனுக்கு நீங்க வருத்தத்தை உண்டாக்கலாம், பிள்ளைகள் பெற்றோருக்கு நீங்க வருத்தத்தை உண்டாக்கலாம், சபைக்கு வருத்தத்தை உண்டாக்கி இருக்கலாம், உங்க வேலை ஸ்தலங்களில வருத்தத்தை உண்டாக்கி இருக்கலாம். ஆனா இனிமேல் அப்படி அல்ல. உங்களை வலது கரத்தின் மகனாக, அல்லேலூயா, பிரயோஜனம் இல்லை என்று மற்றவர்கள் எல்லாம் நினைச்சிருக்கலாம். இல்லை இல்லை இல்லை, இனிமேல் அவன் பிரயோஜனம் உள்ளவன், இனிமேல் அவன் பிரயோஜனம் உள்ளவன். கர்த்தாவே, உம்முடைய பிள்ளைகளை வலது கரத்தின் பிள்ளைகளுடைய ஆசீர்வாதத்தை உண்டாக்குவீராக. வலது கரத்தை உம்முடைய பிள்ளைகள் சிரசிலே வைப்பீராக. கர்த்தாவே, பிரயோஜனம் இல்லாதவர்களை பிரயோஜனம் உள்ளவர்களாய் மாற்றுவீராக. மேன்மை ஆண்டவரை மேன்மை இல்லாதவனை மேன்மையாய் மாற்றுவீராக. அடிமையானவனை அடிமையானுக்கு மேலாய் நீர் கொண்டு வந்து வைப்பீராக. எங்கள் பட்ட கடன் எல்லாம், நாங்கள் பட்ட கடன் எல்லாம் ஆண்டவரே நீர் பொறுப்பெடுப்பீராக. ஒனேசிமுக்காக பவுல் பொறுப்பெடுத்ததை போல அப்பா, ஏழை எங்களுக்காக நீர் பொறுப்பெடுக்கும்படி நாங்கள் செபிக்கிறோம். உம்முடைய பெருமூச்சு எங்களை வாழ வைக்குமே ஆண்டவரே. எங்களுக்காக நீர் திறப்பில் நிற்கிறே, நாங்கள் விடுதலை ஆவோமே. மோசே திறப்பில் நிற்கும் பொழுது ஜனங்களை எப்படி மனமிறங்கினீரோ, ஜனங்களை அழிக்க எண்ணின எண்ணத்திலிருந்து நீர் விடுவித்தீரோ, ஆண்டவரை விலக்கி கொண்டீரோ. இந்த அருமையான கால வேளையில ஆண்டவரே எங்களுக்காய் திறப்பில் நிற்பீராக. ஒனேசிமுக்காக பவுல் திறப்பில் நின்றதை போல நீர் எங்களுக்காக நிற்பீராக. வந்திருக்கிற நம்முடைய பிள்ளைகளுக்காய் ஜெபிக்கிறேன். நம்முடைய பிள்ளைகளுடைய அப்பத்தின் தண்ணீருக்காய் ஜெபிக்கிறேன். நம்முடைய பிள்ளைகளுடைய குடும்பத்திற்காய் ஜெபிக்கிறேன். ஆசீர்வதி தேவ சமாதானத்தோடு நம்முடைய பிள்ளைகள் கடந்து செல்ல உதவி செய்யும். துதி கன மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். எங்கள் மீ பிரச்சவரமா இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் எங்கள் பரலோக பிதாவே. நம்ம எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்யமும் ஐக்கியமும் இன்றும் இன்று எப்போதும் உள்ள சதா காலங்களிலும் சகல பரிசுத்தவான்களோடு இந்த சமூகத்தோடு என்றென்றைக்கும் இருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.